படம் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறோம். தெலுங்கு தமிழ் 2 லாங்குவேஜஸில் பண்ணுறோம். இந்த தமிழ் லாங்குவேஜ் பண்ணும்போது பீரியட் ஃபிலிம்னால எந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம். ரொம்ப ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் பண்ணால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் புரியாது. ரொம்ப அவருக்கு புரியுற மாதிரி ரொம்ப மாடர்ன் லாங்குவேஜ் பண்ணால் அதோட வெயிட் இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெரிய டென்ஷனில் இருந்தவங்க. அந்த டைமில் வந்து சத்யராஜ் சார், நாசர் சார் அண்ட் மதன் கார்கி நம்ம ரைட்டர் வந்து 3 பேர் உட்கார்ந்து எந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணோம். அதில் ஒரு சென்டென்ஸ், ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் ஓல்டு லாங்குவேஜில் ஓல்டு தமிழ் மொழியில் எப்படி சொல்லணும், புதுசாக சொன்ன எப்படி சொன்னோன்னு ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணோம். பிரபாஸ், ஸ்வீட்டி, தமன்னா இவரெல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸுங்க. ஈச் கால் ஷீட் ஒரு 10 லட்சம், ஒரு கால் ஷீட்டுக்கு 15 லட்சம் to 20 லட்சம் அப்படி வாங்குவாங்க. பட் அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கூட அந்த தமிழ் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு வந்து உட்காந்து சின்ன குழந்தை மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பென் வச்சுட்டு புக் வச்சுட்டு ஒரு சென்டென்ஸ் ஒரு பதம் எழுதுறது, அது ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் ஹிட் ஆச்சு. அது ரொம்ப பெரிய சந்தோஷம். பட் எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா தமிழ் மொழியில் எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு பாராட்டு வந்தாச்சாங்க. தட் இஸ் வெரி வெரி ஹாப்பி. ஆல் ஆஃப் அஸ் ஆர் வெரி ஹாப்பி. இது ஒரு மறக்க முடியாத படம். அண்ட் தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இது ஒரு பேன் இண்டியா ஃபில்ம்னு I think now it's reached internationally. So this film is 2 years I'm watching how people react to me since Bahubali has happened. இவ்வளோ அன்பு, இவ்வளோ everybody is ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இந்த படத்துக்கு. ஸோ that feeling of from the audience overall, why Kattappa killed Bahubali, அந்த கேள்வி மறுபடியும் எல்லாரும் கேட்கும்போது ஒரு கியூரியாசிட்டி, இது ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ஆக்டருக்கு this is the biggest high that an actor can get. Thank you Rajamouli sir for giving me this opportunity. Devasena character is something that I don't know if I'll ever get to play a character like this again. I hope so, but I don't think so because character நிறைய shades இருக்கு. And not only Devasena character, நீங்க part 1 பார்த்தனா you can see Shivagami, Ramya gar character Shivagami, Nazar garu, Kattappa, Rana, Prabhas, எல்லாரும் characters are very very strong characters. I want to thank actually in the 5 years நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க on Bahubali, on the making of Bahubali, from the cast and crew, நிறைய technicians, all who obviously who are not going to come to the forefront, but I'm sure all of them are eagerly waiting like all of us for the release of Bahubali 2. Part 1 தமிழ்நாடு ஆடியன்ஸ் பெரிய ஹிட் கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி. Hope you like part 2 also, and we should all thank Rajamouli sir. He have given us a once in a lifetime film. என்னோட கேரக்டர் பாகுபலியில் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ராதாவோடைய ஃபாதராக பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. பிரபாஸ் 6 பேக்கோடு இருக்கணும், அனுஷ்கா உட்பட 6 பேக்கோடு இருக்கணும்னு தான் சொன்னார். எனக்கு என்னால் முடியாத ஒரு பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாரு. இந்த ஹோல் படத்தில் உங்களுக்கு மட்டும்தான் ஃபேமிலி பேக்கு, அதை எப்படியாவது நீங்கள் கொண்டு வந்துடணும் அப்படின்னாரு. நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு கை இல்லையா, அதனால எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது. அது காரணமாச்சு. இந்த படம் இந்த பெரிய படம்ன்றதுனால கிடையாது. உண்மையாகவே இந்த படத்தில் ஒரு காட்சி இருக்குது, அந்த மாதிரி ஒரு அழுத்தமான காட்சி நான் வேற எந்த படத்துலையும் நடிக்கலன்றது தான் உண்மை. முதல் படத்துலேயே வந்து தயாரிச்சிருக்கிற நம்ம விக்ரம் பிரபு 100% சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டு வந்து வேண்டிக்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் நினச்சேன், சிவாஜி சார் இருந்திருந்தால் தாடி பார்த்து என்னடா எனக்கு போட்டியான்னு கேட்டிருப்பாங்க. அவருக்கு போட்டி அவர் இருக்கும்போது யாருமே இல்லை, இனிமேல் கூட யாரும் கொடுக்கவும் முடியாது. இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது எப்போவுமே பார்க்கும்போது 2 நிகழ்வு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்தது வந்து 78ல் நினைக்கிறேன், 77 78ல் வந்து நான் வாழ வைப்பேன் அந்த படம் வந்து
அப்பாவோட ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னடா சண்டே ஃப்ரீயா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஃப்ரீ தான், ஷூட்டிங் இல்லை. சரி சார், ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வா, பிரியாணி போடுறேன், சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த வீடு பார்க்குறேன். உள்ளே வர்றேன். பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் நினச்சி கூட நான் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் என்னை மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க நினச்சேன். நான் உள்ளே வந்து பார்த்தா சரியாக ஒரு 200 பேர் 300 பேர் இருக்காங்க. எல்லோரும் வந்துட்டு சரி சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒருத்தரோ 2 பேர் அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே வேறு வேறு லெவலு, வேறு வேறு கிளாஸு, வேறு வேறு கேட்டகரி, வேறு வேறு திஸ்டிங், எல்லாமே ஒரு 200-300 பேர். ஒன்றும் புரியல எனக்கு. அந்த சாப்பாடு விருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணின்னு சொன்னாங்க. சரியாக ஒரு 20 ஐட்டம்ஸ் இருக்குது. பார்த்தா எவ்வளவு சண்டே நடக்குமா அந்த மாதிரி. ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டாக ஃபேமிலியெல்லாம் வந்துடுவாங்க. அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அது வந்து நடக்கிறது. அது வந்து என்னால் மறக்க முடியாது. 2வது நிகழ்வு வந்து அண்ணாமலை படம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாக ரெடியான உடனே நான் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து சிவாஜி சார் அப்பாவோட பெரிய ரசிகன். சுரேஷ் கிருஷ்ணா கூட சிவாஜி சாருடைய அப்பாவோட பெரிய ரசிகர். அவர் சொல்லியிருக்காங்க, இது வந்து செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நீங்கள் வந்து சிவாஜி சார் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மைண்டில் வச்சுட்டு தான் அண்ணாமலை நம்ம பண்ணது. கொஞ்சம் ரிஃபைண்டாக, அவ்வளோதான். அவரை வந்து சிவாஜி சார் அந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி நாம் வந்து அதை செஞ்சது. ஸோ அந்த படத்தை வந்து சிவாஜி சார் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம், என் படம் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்தது. ஒன்று படையப்பா, இன்னொன்று வந்து அண்ணாமலை. படையப்பா அவர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால் பார்த்தாங்க. அண்ணாமலை படம் பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு என்னை பாராட்டினாங்க. அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நீங்கள் எல்லாம் எண்ணெய் இடத்துல வந்து எங்களுக்கு இப்படி ஒரு பெருமை சேர்க்கறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அசோக் குமார் அண்ட் டீம், விக்ரம், நிக்கி அண்ட் கேமராமேன், த கேப்டன் ஆஃப் த ஷிப்னு தான் சொல்ல முடியும். அவர் தான் வந்து இங்கே வந்து ஒரு மூத்த அண்ணனாக இருந்து எல்லாரையும் வந்து வழி நடத்தியிருக்கிறார். அந்த வகையில் வந்து ஆர்டிக்கு என் அருமை தம்பி அசோக்குமார், அதே மாதிரி வந்து ஒரு மூத்தவரான பிரபாகர், ஆர்ட் டைரக்டர், ஒன் ஆஃப் த டாப் ஆர்ட் டைரக்டர்ஸ் இன் அவர் கண்ட்ரி டுடே, எங்கள் கூட வந்து சேர்ந்திருக்கேன். அதாவது வந்து விக்ரம் பிரபு கூட சேர்ந்திருக்கேன். எஸ்கி துரை, அவரும் ஒரு தயாரிப்பாளர். சந்திரா ஆர்ட்ஸ், அவங்க தான் தயாரிப்பாளர். அதே மாதிரி வந்து இன்னோவேஷன்ஸ், சினி இன்னோவேஷன்ஸ், அஜய், எல்லாருக்கும் வந்து இப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்ததுக்கு, விக்ரம் பிரபு வச்சு ஒரு படம் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நெருப்புடா போன வருஷம் ஒரு வார்த்தை ஜாஸ்தியாக பேசப்பட்டுச்சுன்னா அது நெருப்புடாங்கிற வார்த்தை தான். நாங்கள் ஸ்கிரிப்டுக்கும் அதை பற்றி யோசிக்கல. நெட்ரிக்கன் இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருந்ததால் நெருப்புடான் சாங் வந்ததுக்கப்புறம் எங்களை அப்படியே பலாரம் மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டி ஒரு டைட்டில் நீங்கள் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி, அதுக்காக தான் வச்சது. இன்றைக்கி வந்து நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்கும்போது அது எதுக்காக வச்சோம் என்னங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த டீம் ஒரு வெரி யங் டீம். நான் எப்படி ஒரு யங் ப்ரொடியூசரோ அதே மாதிரி என்னோடய டீமும் வந்து ஒரு வெரி யங் டீம். நியூ டைரக்டர் அசோக் குமார், இது அவரோட முதல் படம். நிறைய அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹீஸ் பின் வித் பிபிசி ஃபார் 8 years. ஸோ எது எடுத்தாலும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்து செய்கிறாரு. ஸோ அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு 6-7 பேர் வச்சுருக்காரு. ஆனால் டிரெக்டர் எங்கேன்னு கேட்டால் அவர் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பார். அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு ஃபயர் இருந்தாலே போதும். அதான் நான் சொல்லுவேன், நெருப்படாங்கிறது வந்து டைட்டில் மட்டும் இல்லை, நடிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாமே நெருப்படாவாக இருந்ததால் தான் இந்த டைட்டில் அப்படி வந்திருக்குன்னு சொல்லுவேன். இந்த தருணத்தில் வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் அசோக் குமாருக்கு தான் சொல்லணும். அண்ட் குமார் சார் அவர்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா என் பேரை வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக அவங்க தான் முன்மொழிந்தார்கள். ஸோ அவர் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் இப்போ தான் நம்ம டீசர், இந்த பாட்டு இதெல்லாம் பார்த்தோம். நான் படம் பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு படம். டீசர்லேயே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் படம். விக்ரம் பிரபு சாரே வந்து ஹீஸ் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன். ஸோ ஹீஸ் அ வெரி சீரியஸ் ஆக்டர் அண்ட் ஹீஸ் வெரி நாலேஜபிள். ஒரு நல்ல வியாபாரத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கதையை எப்படி அதுக்குள்ளே அக்காமடேட் பண்ணுங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முதல்ல பேசும்போது.
அதே மாதிரி படம் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. தொண்டன் படத்தை பற்றி எல்லாருமே நிறையா பேசியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இது மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை தாண்டிய ஒரு படமாக இருக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு நாடோடிகளுக்கு நம்ம அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணி அவ்வளோ வந்து வெற்றியை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் சத்தியமாக ஒரு 4 நாடோடிகளை தாண்டி இந்த படம் வந்து நிச்சயமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து 2 கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரிச்சர்ட் நாதன் வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தார். திடீர்னு ஒரே ஒரு நாளுக்கு முன்னாடி, மாப்பிள்ளை எங்கே இருக்கேன்னு கேட்டாப்புல, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னேன். நாளைக்கு ஷூட்டிங் போகண்டா அப்படின்னாப்புல. என்னென்னு எனக்கு புரியலை. என்ன நெய்வேலியில் ஷூட்டிங் இருக்குது, நீ செகண்ட் ஹாஃப் நீ தான் வந்து பண்ணி கொடுக்கணும், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பாரு, நாளைக்கு காலையில் கிளம்புறோன்னு. மொதல் நாள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தேன், நம்ம திருப்தியாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஒரு பொறாமையாக இருந்தது. இந்த ஃபஸ்ட் ஹாஃபை விட நம்ம வந்து செகண்ட் ஹாஃபை வந்து ரொம்ப நல்லா பண்ணணும். மாப்பிள்ளை நீ நாளைக்கு கூப்பிட்றிய, எப்படி வந்து இன்றைக்கி வந்து நான் வர முடியும்னு லொக்கேஷன் பார்க்கல, என்னென்னு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாமான்னு, நான் இருக்கேன் நான் பார்க்குறேன் வா அப்படின்னு. ஸோ மொதல் நாள் ஆரம்பித்தோம். அந்த பிளானே வந்து ஒரு 25 நாள் அப்படின்னு சொல்லி தான் வந்து அழைச்சிட்டு போனாப்புல. 18 நாளில் முடிச்சு கொடுத்தோம். ஏன்னா நான் வந்து 40 நாள்லேயும் பண்ணியிருக்கேன் படம், 225 நாளும் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து என்னுடைய தந்தைன்னு சொல்லலாம், இயக்குனர் பிரியதர்ஷன், அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது அந்த சுறுசுறுப்பும், என்னுடைய ஆசான் ஜீவா சார்ட்டேருந்து கற்றுக்கிட்ட சுறுசுறுப்பும், எனக்கு வந்து போட்டி போட்டு சமுத்திரகனி வந்து நான் வந்து நானான்ற ஒரு நீ வர்றியா நானும் வர்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நாங்கள் வந்து 18 நாளில் அந்த செகண்ட் ஹாஃப் முடிச்சு கொடுத்தோம். எனக்கு இதில் வந்து பெரிய பாக்கியம் என்னென்னா, அந்த சாங் பார்த்தீங்களே, அதில் 5 சாங்கில் ஒரே ஒரு சாங் மட்டும் ரிச்சர்ட் பாதி ஒர்க் பண்ணியிருக்காரு, மீதி எல்லா சாங்கும் எனக்கு அமைஞ்சது. சமுத்திரகனி சாருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஏற்கனவே ஒரு ஆசை இருந்து ஏதாவது சோஷியல் இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணதை ஒரு படத்தில் நடிக்கணும் என்னொரு ஆசை இருந்தேன். அது சாட்டிஸ்ஃபைடாக இந்த படத்தில் அது சாட்டிஸ்ஃபைடாக, அதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு ரொம்ப நல்ல விஷுவல்ஸ் கொடுத்த ரிச்சார்ட் சாருக்கும் ஏகாம்பரம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சமுத்திரகனி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் நேரில் வந்து ஃபர்ஸ்ட் நீர் பறவையில் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ திங்க் ஐவ் நெவர் டோல்ட் திஸ் டு சார், பட் ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் சார்ஸ் ஒர்க். நாட் ஜஸ்ட் மீ, மை மதர் ஆல்சோ இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் சமுத்திரகனி சார்ஸ் ஒர்க். ஸோ அம்மாவுக்கு சொல்லும்போது தட் when I told her that I'm working in Sir's film, she was very excited and she was happy. கரூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் அதுக்கு நான் தூண்டுதலாக இருந்தது. ஒரு கல்லூரிக்குள்ளே போய், பெண்கள் கல்லூரிக்குள்ளே போய் ஒருத்தன் நாற்காலியோட கால் அந்த கட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு பொண்ணை அடிச்சுக்கோம்னா, அந்த கிளாஸ் ரூமில் இருந்த பொண்ணுங்கள்லாம் பயந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த அடிப்பட்ட பொண்ணை காப்பாற்ற முடியல. அவங்க பயம்தான் அடித்தவனுக்கு தைரியம் கொடுத்தது. அவங்க திருப்பி அடிச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அதுதான் இந்த கதையை ஆரம்பிப்பதற்கான ஒரு முதல் புள்ளி. ரொம்ப யூனிக்காக 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸு. யூஸ்வலாக 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியாக இருக்கும். அது எப்படி சந்திக்கிறாங்க, என்ன பிரச்சனை வருதுங்கிறது ப்ரிடிக்டபிளாகவே இருந்துகிட்ருக்கும். பட் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த 2 கதாபாத்திரத்தும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாக இருந்துச்சு அவர் சொன்ன விஷயம். இது பண்ணிடலாமா அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தப்போ, ஐஸ்வர்யா சார் நான் ரெடி ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது என் ப்ரொடக்ஷனில் பண்ணுறதா இல்லை விஷால் ப்ரொடக்ஷனில் பண்ணுறதான்னு பிரச்சனை வரக்கூடாது. காமனாக இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்கும் போது ஐஸ்வர்யா சார் கம்ஃபர்டபுளாக இருந்தார். அண்ட் பிரபுதேவா மாஸ்டர் பண்ணால் அந்த கேரக்டரில், என் கேரக்டரில் நிறைய ஹியூமர் இருக்கும், விஷால் கேரக்டரில் வேறு ஒரு ஷேடு, இது வரைக்கும் விஷால் பண்ணாத ஒரு ஷேடு அதில் இருக்குது. ஸோ மாஸ்டர் பண்ணாருன்னா அதை கமர்ஷியலாகவும் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாஸ்டர் டைரக்ட் பண்ணுறாரு, அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி என்னையும் ஆட வச்சுருவாருன்னு நம்புகிறேன் மாஸ்டர். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது, ஒன்றா சேர்ந்து பண்ணிடணுங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் சுபாஷ் சார் தவற விட்ட போது என்னாலும் சரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணிடணும், அவர் இறந்ததுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு ஆல்மோஸ்ட் 80-85% முடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கு மேலே சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் அவர் ஞாபகமாக அந்த படம் பண்ணிடணும். ஏன்னா சத்திரியன் அவரோட படங்கள் அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கோம். அண்ட் எங்களுக்கு நிச்சயமாக அந்த படம் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அந்த வகையில் இந்த படம் இப்போ டேக் ஆஃப் ஆக போகுதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, 2 கதாநாயகர்கள், அதாவது நானும் கார்த்தியும் இந்த படத்தில் சேர்ந்து நடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம். 2 ஹீரோஸ்க்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு
கதை. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் எத்தனை வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது. இட் வாஸ் லைக் நான் கதை கேட்டு வெளில வந்தோடனே நான் கார்த்திக் ஃபோன் பண்ணும்போது, மச்சான் உன் கதாபாத்திரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அவன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, உன்னோட கதாபாத்திரம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குடா, அந்த சீன் சூப்பராக இருக்குது, இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு அப்படின்ட்டு we started complimenting each other's characterization. And I think the best person to handle this is Prabhudeva Master. It's like a ensemble cast and crew. In fact, Keshav sirku unmele அவர் அந்த டயாலிசிஸ் பீரியடில் லைக் இட் வாஸ் இஸ் லாஸ்ட் ஸ்டேஜஸ், அந்த சமயத்துலேயும் லைக் அப்டேட்டடாக இருந்து இந்த மாதிரி ஒரு கதை கொடுத்ததுக்கு வந்து அவருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கதை சொன்ன மாதிரி கே சுபாஷ் சார் தான் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு நான் அவர் கூட நினைவிருக்கும் வரை பண்ணேன், ஏலியன் சிரிப்பில் பண்ணேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் அவர் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவர் கதை சொல்லும் போதே அவர் சொல்லிகிட்டே இருப்பார், பிரபு இந்த கதை ஏதாச்சும் சேஞ்ச் வேணும்னா இப்போ பண்ணிக்கலாம், இல்லை நீ பண்ணிக்கோப்பா, இப்போ நெக்ஸ்ட் சிட்டிங்கில் நான் இருப்பேன்னு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நமக்கு ஏன் சார் அப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க சார், அந்த மாதிரிலாம் இது அப்படி தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் நடக்கிறதுக்கு காரணம், மெயின் காரணம் கே சுபாஷ் சார். ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்லி ஒத்துக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பட் அவர் கதை 2 ஹீரோவை ஒத்துக்க வச்சிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவரோட நரேட்டிவ் ஆஃப் கதை சொல்கிற விதமும் அதே மாதிரி விஷாலும் கார்த்தியும் ஒத்துக்கிட்டதால் தான் இந்த படமும் கூட இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக. ஃபர்ஸ்ட் லுக் மூவிஸுங்கிற திரைப்படத்தின் குழுவின் சார்பாக ரோஜா மாளிகை அப்படிங்கிற ஒரு காதல் கதையை சிறப்பாக ஊட்டியில் முழுக்க நாங்கள் படப்பிடிப்பு நடத்தியிருக்கோம். இந்த படத்தில் நகைச்சுவையும் ஈக்குவலாக திகில் காட்சிகளும் ஒரு திருப்பமான காட்சிகளும் இதெல்லாம் நாங்கள் அமைச்சிருக்கோம். கதாநாயகனா அமரன் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவருக்கு ஜோடியாக மும்பையை சேர்ந்த ஊர்வதி பவர்த்ராஜ் பண்ணியிருக்காங்க, சோமியா பண்ணியிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் இது வரைக்கும் எந்த படத்துலையும் நடிக்காத ஒரு மாறுபட்ட வேடத்தை ஆடுகளம் நரேன்ஸ் அவர்கள் ஃபாதராக பண்ணியிருக்காங்க. நிழல் ரவி சார், அவங்களோட ஸ்ரீதேவி மற்றும் பாண்டு, தொட்டாச்சி இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. மனோகர் இயக்குனர் மனோகர் நட்புக்காக இதை பண்ணியிருக்காங்க. நான் அம்ரன் பேசுகிறேன். இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். 2 சாங் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். சூப்பராக வந்திருக்கு. மூவி கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஊட்டி அண்ட் வயநாட்டில் எடுத்திருக்கோம். ராஜ் டிவிஎஸ்க்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ரோஜா மாளிகையில் வந்து என்னுடைய திரைத்துறையினுடைய அடிக்கல் நாட்டு விழாவானது நடந்திருக்குங்கிறத நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ஒரு நல்ல ஜனரஞ்சகமான ஒரு கமர்ஷியலான ஒரு குத்துப்பாட்டில் வந்து நம்மளது அறிமுகமாக இருக்குது. நிச்சயமாக இந்த படமும் சரி பாடலும் சரி ஒரு மிகச்சிறந்த வெற்றியாக அமையும்னு நினைக்கிறேன். ராஜ் டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பள்ளி பருவத்தில் என்ற படத்தோட இயக்குனர். இந்த படத்தோட கதைக்களம் எப்படின்னா, நான் பிறந்த ஊர் ஆம்பலாப்பட்டு என்ற கிராமம் ஒரத்தநாடு தாலுக்காவில் இருக்குது. அது நான் படிக்கும்போது இழுப்பத்துப்புனூர் ஸ்கூலில் ஒரு சாரங்கங்கிற வாத்தியார் அவர் தலைமை ஆசிரியர் இருந்தார். அப்போ நடக்கும்போது சில சம்பவங்களை பதிவு பண்ணணும்னு ஆசை. அது KS ரவிக்குமார் சார் மூலம் பதிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப தத்துருவமாக வந்திருக்கு. இசையமைப்பாளர் விஜயநாராயணன். பள்ளி பருவத்தில் அப்படிங்கிற படத்துக்கு இயக்குனர் வாசுதேவ் பாஸ்கர் இசையமைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் வந்து அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பள்ளி பருவத்திலே படத்தோட ஹீரோ நந்தன்ராம் பேசுகிறேன். எனக்கு இதான் முதல் படம். நான் இசையமைப்பாளர் சிற்பி அவரோட மகன். ஆக்சுவலி எனக்கு டைரக்டர் வாசுதேவ் பாஸ்கர் யாருன்னே தெரியாது. ஸ்டில்ஸ் சிவானா மூலயமா எனக்கு அவர் அறிமுகமானார், மீட் பண்ணேன். கதை அவர் என்னை பார்த்துட்டு இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இந்த படத்தில் கமிட் பண்ணார். என்னோடய ஹீரோயின் கேரியரில் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் காதல் கசக்குதையா, செகண்ட் ஃபிலிம் பள்ளி பருவத்திலே. இந்த 2 ஃபிலிம்லேயும் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் சர்ச் பார்க் கான்வென்ட் ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப ட்ரெண்டியாக மாடர்னாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக அரசு மேல்நிலைப்பள்ளி ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ஸ்பெஷலே சாங்ஸ் தான். எனக்கும் எங்கள் டீமுக்கும் உங்கள் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. பீச்சாங்கை ஃபிலிமோட டைரக்டர் அசோக். இது என்னோட முதல் படம். பீச்சாங்கை வந்து ஒரு டார்க் காமெடி. ஏற்கனவே தமிழில் நிறைய டார்க் காமெடிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படங்களோட சாயல் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் எல்லாமே, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்டாக உருவாகி அது ஒரு டெலிஃபிலிமாக மாறி அதுக்கப்புறம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக மாறி இருக்குது. பீச்சாங்கை படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்ஸ் வந்திருக்கு.
எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் மந்த் அகோ ரிலீஸ் ஆன அப்புறம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. 1 மில்லியன் ஹிட்ஸ்க்கு மேலே போச்சு. இந்த சப்போர்ட்டை இந்த சாங்ஸ்க்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய பேர் ஆர்எஸ் கார்த்திக். நான் பீச்சாங்கை படத்துடைய ஹீரோ. பீச்சாங்கை படம் வந்து ஹேலினன் சிண்ட்ரோம் அப்படின்ற சிண்ட்ரோம் பேஸ் பண்ண படம். இந்த படத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய ஒரு கை அவர் பேச்சை கேட்காது. அதை வச்சு அவர் என்ன சமாளிக்கிறான்றது தான் படம்.